என்னடா இது காசு கொடுத்தா இவன் நம்மளை விட்டு கூட போவான். இப்ப எனக்கே ஒரு கோடி கொடுத்தா இவன் தமிழ்ல இருந்து வடக்கனா மாறிடுவான். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரே கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ சுந்தர் பிச்சை இருக்காங்க, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சுந்தர் பிச்சை அந்த கூகுள் குரோம் லான்ச் பண்ற பிறகு மிகப்பெரிய பிகஸ்ட் கம்பெனிஸ்லாம் அவர் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. எங்க கம்பெனிக்கு வா, நான் உன்னை சிஇஓவே ஆக்குறேன் அப்படின்ட்டு. ஆனா சுந்தர் பிச்சை அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு கூகுள்லயே இருந்தாரு. அவருடைய அந்த லாயல்ட்டி இருக்கு பாருங்க, அந்த லாயல்ட்டி தாங்க வேற லெவல். அதனாலதான் இப்போ அவர் கூகுள்ல ஒரு சிஇஓவே இருக்காரு. இப்போ ஹர்திக் பாண்டியா அந்த குஜராத்தி டீம்லயே ஒரு கேப்டனா இருந்தா அந்த மக்கள் இன்னும் பாராட்டி தான் இருப்பாங்க. இது இப்ப நம்ம லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா இப்ப அவர் மரியாதை, இப்ப அவர் ஒரு மாதிரி ரோஹித் சர்மா ட்ரீட் பண்ணிருக்காரு. ஃபியூச்சர்ல அவருக்கே புரியும், ஓ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரே நினைப்பாரு. காலம் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, நத்திங் இஸ் பெர்மனன்ட் சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்க? இப்போ நம்ம ரோஹித் சர்மா நம்ம சிஎஸ்கேக்கு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வேற எதனா பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி பேசுறேன். தேங்க்யூ.